ஹலோ கைஸ், வீடியோ காலில் வந்த செந்தில் பாலாஜி நீதிபதி அள்ளி கேட்ட ஒரே கேள்வி, வந்து விழுந்த ஷாக் பதில். சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவர் உயர்நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன் நடந்த விசாரணையில் செந்தில் பாலாஜிக்கு இந்த மாதம் 28ஆம் தேதி வரை, அதாவது 15 நாட்களுக்கு நீதிமன்ற காவல் உத்தரவு போடப்பட்டது. இதையடுத்து அமலாக்கத்துறை மனுவில் நீதிமன்ற காவலுக்கு பதிலாக எங்களுக்கு கஸ்டடி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி தரப்பு இடைக்கால ஜாமீன் கேட்டது. இந்த மனுவில் நேற்று அமலாக்கத்துறை முக்கியமான சில கோரிக்கைகளை வைத்தது. அமலாக்கத்துறை வைத்த வாதத்தில் பின்வரும் பாயிண்ட்டுகளை சொன்னது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதுக்கான மெமோவை வாங்க மறுத்தார். ரிமாண்டை நீக்க கோரிக்கை வைக்க முடியாது, ஜாமீன் தான் கேட்க முடியும். கைது செய்யப்பட்டதில் எந்த ஒரு விதிமுறைகளும் இல்லை. கைது செய்யப்படுவோம் என தெரிந்தே மெமோவை வாங்க செந்தில் பாலாஜி மறுத்துவிட்டார். செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தில் அனைத்து சட்ட விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டுள்ளன. கைது குறித்து செந்தில் பாலாஜி சகோதரருக்கும் மனைவிக்கும் போன் மூலம் தகவல் தெரிவிக்க முயற்சிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்ற விசாரணை முறை சட்ட விதிகள் பொருந்தாது. அதாவது பார்த்திங்கன்னா, சட்டவிரோதமாக பண பரிமாற்ற வழக்கில் குற்ற விசாரணை முறை சட்ட விதிகள் பொருந்தாது. செந்தில் பாலாஜிக்கு உடனடி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கின்றனர். அதற்கான அவசியம் இல்லை என்று நாங்கள் கூறுகிறோம். செந்தில் பாலாஜி உடல்நிலை கண்காணிக்க சுதந்திரமான மருத்துவ குழுவை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அமித்ஷா வந்த மறுநாளே செந்தில் பாலாஜி கைது செய்துள்ளார். கோர்ட்டை குலுக்கிய வழக்கறிஞர் வாதம். செந்தில் பாலாஜியை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றக்கூடாது என்று அமலாக்கத்துறை வாதம் வைத்தது. செந்தில் பாலாஜி நேற்று முதல் நாள் வரை ஆரோக்கியமாக இருந்தபோது எப்படி உடல்நிலை மோசமாகும் என்று அமலாக்கத்துறை வாதம் வைத்தது. பொதுவாக அமலாக்கத்துறை வழக்கில் மனுதாரரும் ஆஜராக வேண்டும் என்பதால் செந்தில் பாலாஜி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதையடுத்து அமலாக்கத்துறை மனு நகல் உங்களுக்கு அனுப்பப்பட்டதா என செந்தில் பாலாஜியிடம் நீதிபதி அள்ளி கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறை மனு நகல் இன்னும் கிடைக்கவில்லை என்று செந்தில் பாலாஜி கூறினார். இதையடுத்து அமலாக்கத்துறையினர் காவலுக்கு அனுமதிக்கக்கூடாது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ வாதம் வைத்தார். தனது வாதத்தில் அமித்ஷா வந்த அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு வந்தபோது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதை திட்டமிட்டு செய்துள்ளனர். அடுத்த நாள் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை காவலுக்கு அனுமதிக்கக்கூடாது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க கோரிய மனுவை நிராகரிக்க வேண்டும். ஏற்கனவே போதுமான விசாரணையை செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை செய்துள்ளது. மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும். மருத்துவ அறிவிக்கைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். செந்தில் பாலாஜியின் மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்ற அமர்வு தனியார் மனுவை நிராகரிக்க வேண்டும். ஏற்கனவே போதுமான விசாரணை செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையினர் செய்துள்ளது. மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும். மருத்துவ அறிவிக்கைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். செந்தில் பாலாஜியின் மருத்துவ அறிவிக்கைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்ற அமர்வு தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதித்துள்ளது. அமலாக்க பிரிவு காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும், அனுமதிக்க கூடாது என்ற வாதம் வைத்தனர். செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் கரெக்டாக தான் முறையாக தான் பார்த்திங்கன்னா பின்பற்றி தான் அமலாக்கத்துறையினர் கைது செய்யப்பட்டதற்காக ஒரு 4-5 கோட்பாடுகளை கொடுத்துருந்தாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.